ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிரண்டை துவையல்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். எப்படிமா க்ளீன் பண்ணோம்? எண்ணெய் கையில் தடவிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை கையில் தடவிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கை வந்து நம்ம அழிக்குமா. அப்புறம் இதை நாலு பக்கம் அந்த பிச்சிடணும். அது எண்ணெய் வேணே வந்துடும். எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி போடணும். போட்டுட்டு பண்ணணும். இந்த தோலை வந்து சீவிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம், இந்த நார், இந்த தோலெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுமா. அவங்களுக்கு வந்து சவுண்டாக பேச வரல, அதனால தான் நான் பேசுகிறேன் அவங்க சொல்ல. இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகா, ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 50 கிராம் உளுந்து, ஒரு 3 சுக்கு, ஒரு 2 பூண்டை வந்து இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். பிரண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்படி நான் செய்யலாம்? ஃபஸ்ட்டு உளுந்த பருப்பு போடணும். உளுந்த பருப்பு செவந்து எடுத்துக்கணும். அப்புறம் காஞ்சி மிளகா போடணும். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கணும். உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து உளுந்து எடுத்துடணும். எண்ணெயோட எடுக்கிற பரவாயில்லையா? பரவாயில்ல. மிளகா வந்து காஞ்ச மிளகா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதம்மா ஆமாம், செவக்க வறுக்கணும். அப்புறம் மிளகு போடணும். இப்போ மிளகி போட்டு மிளகி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சுக்கு மிளகையும் சுக்கு 2 சேர்த்து ஒன்றா போட்டுக்கலாமா? ஆமாம். இப்போ பூண்டு கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் போதும். மிளகு, சுக்கு, பூண்டு 2த்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்காங்க. பூண்டு வந்து ரொம்ப செவக்க தேவையில்லை, லைட்டாக வந்து வறுத்தா போதும். எண்ணெயில் வதக்கணும். இப்போ பிரண்டியை போட்டிருக்காங்க. பிரண்டியை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அந்த தோலெல்லாம் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நமைச்சல் எடுக்கும். நம்ம க்ளீன் பண்ணும்போதும் நல்லா வந்து எங்கள் கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணுமே, இல்லைன்னா கையிலலாம் நமைச்சல் எடுக்கும். எதுக்குமா நல்லது இது பிரண்டை? குட்டி வலி, கால் வலி, நரம்புக்கு எல்லாம் நல்லது. அடிப்பட்டா கூட சாப்பிட்டா தான் எலும்பு உடஞ்சி போயிருந்தால் கூடும். ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்துக்கணும். கொட்டை, நார் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்துக்கணும். புளி எப்பமா போடணும்? இப்போ எல்லாம் மிக்ஸில் போட்டு 2 அப்புறம் போடணும். சரி, எப்போ போடணும் சொல்லு. இது எல்லாம் அரிசியை எடுத்துட்டு போகணும். எடுத்து சொல்ல கொஞ்சம் நேரம் வதக்கக்கூடாதா புளியை? புளியில் வதக்கக்கூடாது. புளி அப்படியே தான் போட்டு அரைக்கணுமா? பச்சை நேரம் இல்லாத வதக்கணும். அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடாது. அந்த பச்சை கலர் போயிட்டு ஒரு மாதிரி கலரில் வர வரைக்கும் வதக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா அந்த பச்சை கலர் போய் ஒரு மாதிரி கலரில் வரும். அந்த அளவுக்கு வதங்கினோடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினவொடனே அரைச்சிக்கணும். என்னம்மா? எல்லாம் அரைச்சிக்கணும். இந்த இப்போ ஆறட்டோன்னா சுக்கெல்லாம் இடிக்கணும். ஆமாம். சுக்கை வந்து இடித்து வச்சுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இடிப்பேன்? அதை சின்ன வர்றதில்ல, சின்ன வர்றதில்ல.
இல்லாட்டி மிக்ஸில் போட்டால் பேசியாதுல்ல. மிக்ஸில் போட்டால் அரையாதோ? இடிச்சு தான் போடணும்னா? ஆமாம், நசுக்கிட்டு அதை போட்டால் கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸு? சுக்கை வந்து நல்லா இடிச்சு தான் போடணுமா? மிக்ஸியில் போட்டால் அரையாது. நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாமா? ஆமாம், இவ்வளோ பேசிக்கா போடுமா? அது எடுத்து காட்டு. இந்த அளவுக்கு நல்லா இடிச்சுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இடிச்சிட்டு ஆமாம், மிக்ஸியில் போட்டாச்சு. சொல்லினா நான் பண்ணோம். உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அப்புறம் இதெல்லாம் வறுத்ததெல்லாம் இதில் கொட்டணும். கொட்டி மிக்ஸியில் போட்டு போடணும். மிக்ஸியில் இந்த காய் வறுத்து வச்சதெல்லாம் மொத்தமாக போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கணும். புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து போட்டுக்கணும். அதுலேயே கொஞ்சமாக போடணும் உப்பு. சரியா போதும். சரியா போடுங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுருக்காங்க. உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ தாளிக்கணும். நம்ம ஆமாம், தாளிக்கணும். என்னென்ன போடுவோம் தாளிக்கிறதுக்கு? கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஜீரகம், அது கடுகு உளுந்து போட்டுக்கணும். கடுகு உளுந்து வருவோம். அப்புறம் சீரகம், ஒரு ரெண்டு சீரகம். ரெண்டு தான் சீரகம் போடணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்தோடனே இதை போடணும் இல்லைம்மா? ஆமாம். சின்ன பொரிஞ்ச உடனே இப்போ போடணும். நல்லா கடுகு உளுந்து இந்த ஜீரகம் எல்லாம் பொரிஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்சு தான் அதில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். லைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த மிக்சியில் இருக்கும்ல, அதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிடும். நல்லா சூப்பர் கூட அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொட்டி அப்படியே நல்லா கலரணும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான். ஒரு வாரம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்குது. வெளியே வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 மாதம் சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட வெளியே வச்சு சாப்பிட்றது தான் நல்லது. இது நம்ம ஆமாம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட வெளியே வச்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஆமாம். வெளியே வச்சு நீங்கள் 1 வாரம் வரைக்கும் அதை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புளியெல்லாம் சேர்த்துருக்கிறதால 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். வெளியே வச்சு தான் சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு சாப்பிடாதீங்க. நைட்டில் வந்து சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜீரணமாகாது. நைட்டில் சாப்பிடக்கூடாது. காலையில் மத்தியானம் 2 வேளை சாப்பிடுங்க. முட்டி வலிக்கு கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த எலும்பு தேய்மானம் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிடுங்க. அவ்வளோதான். போதுமாம்மா பாரு? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ஆனோடனே இறக்கிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து பிரண்டை துவையல் வந்து ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் சமீனா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா சொல்லு. டாடா பாய்.